ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா குன்னூருக்கு கீழே இருக்கக்கூடிய பக்காசுரன் மலை வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதாவது அது எங்கே இருக்குன்னா 14வது பெட்டு. நீங்கள் ஊட்டியில் எப்போவுமே ஊட்டி மெயின் ரோடு வருவீங்கன்னா எப்போவுமே ஊட்டியில் 14 ஹேர்பின் பெண்ட்ஸ் தான் உண்டு. அதில் அந்த 14வது ஹேர்பின் பெண்ட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் போனீங்கன்னா இந்த பக்காசுரன் மலை வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட் தான். அதனுடைய போகிற வழியை நீங்கள் பார்த்தாலே வேறு மாதிரி இருக்கும். இங்கே ஊட்டி மெயின் ரோட்டில் வரக்கூடிய வியூன்றது அவ்வளோ அழகாக இருக்காது. உங்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலுமே இங்கே உள் ரூட் இந்த மாதிரி உள்ளாடி உள்ள ரோட்டு போனீங்கன்னா இன்னுமே வியூஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வியூ தான் பக்காசுரன் மலை வியூ பாயிண்ட்டு. இன்னும் ஒன்று ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஊட்டி வந்தவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஊட்டி மலை ஏறும்போது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த சைடு ஒரு பள்ளமாக இருக்கும், அதுக்கு அந்த பக்கம் இன்னொரு மலை இருக்கும். அது ஃபுல்லுமே அடர்ந்த காடு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இப்போ போக போகிறது இங்கே ஊட்டி வரும்போது அந்த சைடு பார்க்கக்கூடிய அந்த ஒரு மலைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அது இந்த பக்கம் அந்த மலையை நீங்கள் பார்க்கும்போது இந்த பக்கம் தான் அது ரொம்பவே காடு மாதிரி இருக்கு. அந்த பக்கம் சில ஊர்களுமே இருக்குது. இன்னொன்று அந்த காலத்தில் டிப்பு சுல்தான் காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்ச் டவர் டூர்க் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே அங்கே தான் இருக்குது. அது மொத்தமாகவே இடிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடியது இப்போன்னா வரும் ஒரு கல் மட்டும் இருக்கிறதா சொன்னாங்க. நாங்கள் அங்கே தான் பிளான் பண்ணி போனோம். பட்டு அது ரொம்பவே ட்ரெக் பண்ணி வில்லேஜ் பீப்புள்ஸை கூட்டிகிட்டு போகணும். அதனால் நாங்கள் வந்து அதை அப்படியே கைவிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் தான் நாங்கள் போனோம். அது வந்து காலையிலே போகணுமா, அதனால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை மட்டும்தான் பார்த்துட்டு வந்தோம். இந்த வியூவிலேருந்து நீங்கள் பார்க்கும்போதே ஒட்டுமொத்த ரோடுமே தெரியும். நீங்கள் ஊட்டி ஏறக்கூடிய ஒட்டுமொத்த ஹேர்பின் பெண்ட்ஸ் வரைக்கும் ஹேர்பின் பெண்டு ஃபுல் வியூவுமே நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். இதை தள்ளி இன்னுமே நீங்கள் ஒரு 1 ஹவர் பக்கம் ட்ரக் போனீங்க அப்படின்னா இன்னுமே உள்ள ஒட்டுமொத்த வியூவுமே தெரியுமா. அதனால தான் அங்கே வந்து அந்த டிப்பு சுல்தான் காலகட்டத்தில் அங்கே தான் அந்த வாட்ச் டவர் வச்சுருக்காங்க. அங்கே நிறைய ஊர்களுமே இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியாது. ஆனால் அந்த பேக் சைடு நிறைய ஊர்களுமே இருக்குது. இது நம்ம போகிற வழி இருக்கக்கூடிய அழகான ஃபுல்லுமே இந்த டீ எஸ்டேட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்கும். ஊட்டியை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 வீக் இருந்து இந்த மாதிரி உள் ரூட் நீங்கள் போனீங்கன்னா வேறு மாதிரி உங்களுக்கு பீஸ்ஃபுல் மைண்டு கிடைக்கும். அந்த நார்மலாக இருக்கக்கூடிய 5-6 இதுக்கு மட்டும் போயிட்டு போகிறதுன்றது உங்களுடைய குளிர் கிளைமேட்டு அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமே ஒழிய ஒரு பீஸ்ஃபுல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வில்லேஜ் ரூட்ஸ் எல்லாமே வரணும். இந்த மாதிரி டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் இந்த ஊட்டியை நல்லா டெவலப் பண்ணது, ஊட்டியை கண்டுபிடிச்சது எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க, அந்த ஜான் சுலைவன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜான் சுலைவன் எல்லாமே ஆல்ரெடி இந்த ஊட்டியை தான் அவங்க பார்த்து கொஞ்சம் இந்த மாதிரி டீ இதெல்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்து டெவலப் பண்ணாங்களே தவிர அதுக்கு முன்னாடி 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடியவங்க இருந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதை நிறைய பேர் சொல்லலை. அதனுடைய வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் அதாவது யாருமே சொல்லாத ஹிஸ்ட்ரி ஆஃப் ஊட்டியோடைய வரலாறு வந்து இன்னும் சில காலகட்டத்தில் நம்மளுடைய சேனலில் வரும். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாமே போகிற உள்ள வியூஸ் எல்லாமே வேறு லெவல் வியூஸ். நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ இதில் பார்க்குறத விட ஒரு வேறு மாதிரி ஒரு வியூ தான் இருக்கும். ஒரு சின்ன வீடு தான் அங்கேயே இருக்கும். அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே பச்சை பசேல்னு இருக்கும். போகிற இடம் எல்லாமே பச்சை பசேல்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது தான் போகிற வழி. இன்னுமே நம்ம அந்த வியூக்கு போனோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பச்சை பசேல்னு தெரியாத நம்மளுடைய ஒட்டுமொத்த மலை தெரியும், ஒட்டுமொத்த ரூட்ஸு மலைகள் தெரியும். இந்த டீ எஸ்டேட்டை பற்றி என்னுடைய வரலாறு இருக்குது, அதையும் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். நார்மலாகவே இந்த குளிர் பிரதேசத்தை சொன்னோன்னா ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது இந்த கூடிய டீ எஸ்டேட்டு, அங்கே டீ இருக்கும், டீ பிளான்டேஷன் பண்ணுறாங்க, அதனால தான் இப்படி அப்படின்றது. நார்மலாக உண்மையான நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா இந்த மலைகளுடைய இது வந்து டீயே கிடையாது. இது வந்து பின்னாட்களில் வந்து பிரிட்டிஷ்காரங்களால் இங்கே வச்சு அதை ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக பிஸ்னஸாக மாற்றிருக்காங்க. அதோடைய ஒழிய இந்த ஊட்டினாலே எல்லாருமே அந்த காலத்துலேருந்தே எல்லாருமே டீ தான் வச்சுட்டு இருக்காங்கன்றது வந்து ஒரு மிகப்பெரிய போய். நிறைய பேர் மைண்ட்லேயுமே அதான் வச்சுருக்காங்க. அப்படின்னு சொன்னோன்னா டீ தான் எல்லாருமே டீ அப்படின்றது கிடையாது. இந்த ஜான் சுலைவன் இவங்க எல்லாமே ஜான் சுலைவன்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த கேரட்டு இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்ததுமே ஜான் சுலைவன் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்த டீயை விதைச்சது அவங்க தான். ஏன் விதைச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய நாட்டில் இதை விட குளிர் பிரதேசத்தில் கூட இந்த டீ வளரும். ஆனால் அப்படிப்பட்டவங்க அந்த டீ இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க நாட்டில் யாருமே வைக்கலை. ஏன்னா அவங்களால அங்கே இருக்கக்கூடிய மக்களால் இதை பராமரிக்கக்கூடிய வேலைகள், இதை நட்டா கீழே நிறைய லீச்சஸ் வரும், மழைக்காலங்களில் நிறைய லீச்சஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் காட்டு அனிமல்ஸுடைய அட்டாக்ஸ் இருக்கும். இது எதுவுமே அவங்களுடைய மக்களை பாதிக்கும், அவங்க மக்களை கஷ்டப்படுத்துன்றதுக்காக அவங்க யாருமே இதை பண்ணலை.
ஆனால் அவங்க யாருமே அதை பண்ணாமல் இங்கே இருக்கக்கூடியவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடியவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனாக இருக்கட்டும், நல்லா சாப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால அதை பிளான் பண்ணி தான் இங்கேயே வச்சுருக்காங்க. ஆனால் அதுதான் இன்றைக்கி ஒரு ஊட்டியோ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் நிறைய பேரை காப்பாற்றினதுமே இந்த டீ இதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஆனால் ஃபைனான்ஷியல் இதுவாக நிறைய பேரை காப்பாற்றினது இந்த டீ எஸ்டேட்ஸ் தான். இன்றைக்குமே நிறைய பேரை அதுதான் காப்பாற்றிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இதாக இருக்கும்போது. பட் அதனுடைய வரலாறு என்பது இதுதான். ஊட்டினாலே டீன்னு கிடையாது. இது பின்னாட்களில் கொண்டு வரப்பட்ட ஒரு வரலாறு, அவங்களால் திணிக்கப்பட்டது. ஏன்னா நிறைய பேர் அவங்க இன்னுமே உடல் உழைப்புகள் இதில் ரொம்பவே அதிகம். நீங்கள் ஃபுல்லுமே வேலை செய்யணும். இது ஃபுல்லுமே ஏன்னா இது நீங்கள் எதுவும் மோட்டரை வச்சோ இதை வச்சோ கட் பண்ணுறது எல்லாமே எதுவுமே நீங்கள் இதாக பண்ண முடியாது. எல்லாமே நீங்கள் மேனுவலாக தான் பண்ணணும். இதுக்கு அப்புறம் உள்ள ப்ராசஸ் எல்லாமே மெஷினரிஸ் பண்ணலாம். நீங்கள் இறங்கி தான் இதெல்லாமே எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி வெளி பீப்புளும் நிறைய பேர் இருக்காங்க. உள்ளூர் மக்களுமே அவங்க வீட்டுக்கு சொந்தமான லேண்டில் அவங்களாக தான் பண்ணிகிட்ருக்காங்க, வெளி ஆட்களை வேலைக்கு இல்லாமல். பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் இருக்கிறது மட்டும்தான் வெளி ஆட்களை கொண்டு வராங்க. அதுதான் இதனுடைய வரலாறு. அதை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. டீன்னு பார்த்தாலே இதுதான் இதனுடைய பூர்வீகம்னு நினைப்பீங்க. இது கிடையாது. அந்த காலத்தில் உள்ளவங்க நிறைய பேர் ஆடு மாடு இந்த மாதிரி வளர்த்து இன்னுமே நிறைய பண்ணியிருக்காங்க. அது நம்மளுடைய அடுத்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் ஊட்டி இதில் நம்ம போடுறோம். இதெல்லாமே பின் நாட்களில் வந்த ஒரு இது தான். கண்டிப்பாக அதை மறக்காமல் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி நம்ம இப்போ போகிற இடத்த பார்ப்போம். இங்கேயுமே போகிற இடங்களில் ஊர்கள் இருக்குது, 1-2 ஊர்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்டேட்டை பராமரிக்கக்கூடியவங்க தனியாக இருக்காங்க, டென்ட் மாதிரி போட்டு போகிற இடம். இதுதான். நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கம்மி தான், ஒரு 2 நிமிஷம் தான் நடக்கணும். இப்படி அங்கே போனால் நடக்கலாம். ஆனால் இதுக்கு ஆப்போசிட் நம்ம நடந்தோம் அப்படின்னா தான் அந்த டிப்பு சுல்தானுடைய அந்த வாட்ச் டவருக்கு போக முடியும். டூருக்கு ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்துமே நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் பீப்புள் சொன்னாங்க. அது நம்ம ஈவினிங் வந்தனால போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் இந்த பக்கம் இந்த வியூ மட்டும் பார்க்க போனோம். இது ஜஸ்ட்டு சும்மா நடந்தால் போகணும். ஆனால் நீங்கள் மழை டைம் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த லீச்சஸ் அட்டாக் இருக்கும். இதுக்கு முன்னாடி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி அடி வாங்கிட்டு வந்தாங்க. அது நார்மலாக சூடு வச்சா தான் அந்த லீச்சஸ் உங்கள் கால்லேருந்தே அதை இழக்க முடியும். இல்லாட்டி அதை அப்படி கடிச்சிருக்கும். நீங்கள் கை வச்சு எடுத்தாலாம் வராது. அந்த அளவுக்கு ப்ளட்டை அது சக் பண்ணிட்டே இருக்கும். இப்படி தான் போகணும். இங்கேயுமே உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி சூலூர் வியூ பாயிண்ட் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் தான். ஆனால் சூலூர் கொஞ்சம் இதை விட அழகாக இருக்கும். சூலூர் இதை விட அழகாக இருக்கும். கொஞ்சம் ட்ரெக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் தெரியும். ஆனால் இங்கே அந்த மாதிரி கூட தெரியாது. நீங்கள் கிட்ட போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். இதையுமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. உங்களுக்கே ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரதெல்லாம் இங்கேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கொஞ்சம் தாண்டிச்சு அப்படின்னா கீழே படலாம். அந்த பக்கம் தான், இதுக்கு நேராக அந்த பக்கம் தான் நம்மளுடைய இது பார்க்கலாம், நம்மளுடைய ஊட்டி ஹைவேஸ் பார்க்கலாம். நிறைய பேர் ஊட்டி ஏறும்போது நினைப்பாங்க அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது, அங்கே யாராலையும் போக முடியாது போல், அது பெரிய காடு அப்படின்னு. அது நீங்கள் இந்த சைடு தான் பார்க்குறீங்க. அந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது தான். இங்கேயுமே ஊர்கள் இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே தெரியும். நீங்கள் ரோட்டில் வரும்போது இந்த சைடு நம்ம நிற்கிறது கூட தெரியாது. அது ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே நம்ம நின்று ஒரு எறும்பு நிற்கிற மாதிரி தான் தெரியும். அந்த வியூ நான் காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத. நிறைய இடங்கள் அப்படி தான். நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது நினைப்பீங்க இந்த மலையில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னா. நாங்கள் எல்லாமே இருக்கும். அது நீங்கள் உள்ளே போய் ட்ரக் பண்ணி எடுத்து பார்த்தா தான் அதோடைய இதுவே தெரியும். இப்போ நம்ம டெவலப் பண்ணி நிறைய ரோட்ஸ் எல்லாம் போட்டனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. நானுமே ஊட்டி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எனக்குமே இப்போ வரைக்கும் கூட நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நம்ம ஏதோ இந்த மலை அங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டக்குனுக்கு அவங்க இங்கே உள்ள லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, டேய் நேற்றுக்கு நீ ஊருக்கு போனேல அந்த ஊர் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரோடு வழியாக போகும்போது தெரியாது, எங்கேயோ வளைஞ்சு எடுத்து போய் அந்த ஊருக்கு போவோம். ஆனால் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போயிருக்கிறது பக்கத்து மலையாக இருக்கும். அதனால் நம்ம நினைப்போம் ஏதோ அங்கே பக்கத்து மலை அப்படின்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம ரோட்டில் ஓடி போனால் அந்த மலைக்கே போயிடலாம். எல்லாமே லிங்கடாக தான் இருக்கும். அப்படி தான் எங்களுடைய ஊட்டி. அது நீங்கள் ரொம்ப நாள் இருந்து எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த இதுவே புரியும். அந்த மேப்பே அப்போ தான் புரியும். ஓ இப்படி அந்த மலையில் இருக்கிறது அந்த ஊர் இங்கே ஊர் அப்படி. ஆனால் இங்கே உள்ள லோக்கல்ஸுக்கு அது எல்லாமே கரெக்டாக தெரியும். நம்மளுடைய அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். இதுதான் அந்த மலையினுடைய உச்சி. அந்த பக்கம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். காட்டுறேன் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒட்டு மொத்தமாக டாப்பில் இருக்கும். கிட்டத்தட்ட 6000 அடி இருக்கும். 6000 அடிக்கு மேலே தான் நம்ம இருக்கிறோம். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த கீழேன்னா தெரியும். அதெல்லாம் தான் ஊட்டி ரோடு. அந்த வளைஞ்சி ஒயிட் கலரில் தெரியும், ஏதோ தண்ணி போன மாதிரி இருக்கும். அதுதான் ரோடு. கீழே வரைக்கும் மேட்டுப்பாளையம் வரைக்கும் உள்ள ஒரு சைடு ஃபுல் ரோடுமே நமக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியும். டோட்டல் பள்ளம் இது. அந்த மலையை விட இது ஹைட்டு கூடுன மலை. நம்ம ஊட்டி ஏறுற மலையை விட இது கொஞ்சம் ஹைட்டு கூடுதல்.
அதை பார்க்கும்போது எல்லாமே கீழே இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே ஊட்டி ரோடு, ஊட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய ரோட்ஸ் தான் அது. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி போகிற மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறதெல்லாம் தான் அந்த மெயின் ரோடு, ஊட்டி ஹைவே ரோட்ஸு. ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இதுதான் அந்த ரோடு, வளைஞ்சு வளைஞ்சு நீங்கள் மேலே ஏறுறது. நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது தெரிகிறது இந்த பக்கம் இருக்கக்கூடிய மலை. நிறைய பேர் பார்த்தாலும் சொல்லுங்கள், இந்த பக்கம் ஒரு மலையில் நமக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். பார்த்தா நீங்கள் நினைப்பீங்க இந்த குண்டலடி இறங்கி நம்ம இந்த பக்கம் வந்திருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கும் அந்த மலையுமே இன்னொரு மலை வழியாகவே அது லிங்க்டு ஆகியிருக்கும். ஆனால் இங்கே கீழே என்ன இருக்குன்ட்டு யாருக்குமே தெரியாது. இதெல்லாமே டோட்டல் காடுகள் தான். கீழே யாருமே போனது கிடையாது. இந்த பக்கம் தான் ஊர்கள், மேலே தான் ஊர்கள் இருக்குது, கீழே எதுவுமே இருக்காது. கீழே ஃபுல்லுமே அனிமல்ஸும் இந்த மாதிரி அடர்ந்த காடு தான். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய வியூ, சூப்பராக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு பார்க்கலாம், பிரமிப்பாக பார்க்கலாம். இப்படியெல்லாம் இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படி இந்த உலகத்தில். நம்ம வெளிநாடுகளில் தான் போய் இப்போ நினச்சிருப்போம், ஓ அது வியூ இது வியூன்னு. இங்கேயுமே நமக்கு நல்ல நல்ல வியூஸ் இருக்குது, நல்ல நல்ல இடங்கள் இருக்குது. நிறைய பேர் பார்ப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அழகாக இருக்குது அப்படின்றத. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுமே நல்லா இருக்கும். நாங்களுமே நிறைய ஃபோட்டோ எடுத்துருந்தோம். கீழே காட்டுறோம், கீழே தான் அது டோட்டல் பண்ணலாம் 6000 அடி. நான் நினச்சி பாருங்கள் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது. கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். சும்மா நீங்கள் போகிற வழியில் பார்த்துட்டு போகலாம். இதுக்கப்புறம் தான் டூருக்கு ஃபோட்டோலாம் ட்ரெக் பண்ணி போகணும். அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஏற்ற ஒரு இடம். ஃப்ரெண்ட்ஸு, இந்த ட்ரெக்கிங் லவ்வர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே ஏற்ற ஒரு இடம். கீழே கேமரா கொண்டு காட்டுறோம். டோட்டலாகவே போடலாம். நல்ல பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே ரொம்ப டேஞ்சர். நிறைய இதுக்கு இது போடுவாங்க டிஸ்க்ளைமர். அதே மாதிரி இதுக்குமே 18+ தான் டிஸ்க்ளைமர் போடணும். அதாவது இங்கே பார்க்க வர்றவங்க 18+ வாங்க அந்த மாதிரி அப்படின்னு. அப்படியே நாங்கள் அந்த வியூவை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இது வியூ வர வழியில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு டீ எஸ்டேட்ஸ் தான். எல்லாமே டீ. இந்த சென்டரில் நட்டுருக்காங்களே மரம், இதுவும் நேச்சுரல் கிடையாது. அவங்க கண்டிப்பாக அந்த மரத்தை விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த டீ மரங்களுக்கு ஏதோ ஒரு இது கொடுக்கும். அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுவுமே ஒரு லாஜிக் இருக்குது. அதனால தான் அந்த மரங்களை விட்டுருக்காங்க. நீங்கள் எந்த டீ எஸ்டேட் பார்த்தாலும் நடுவில் அங்கங்கே 5 மரம் விட்டுருப்பாங்க. அது அவங்களால வளர்த்த மரம் தான். இதுதான் அந்த வேவுமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் ஊட்டியினுடைய வரலாறு வீடியோவும் மிக விரைவில் வரப்போகிறது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருந்துருங்க. அப்படியே நாங்கள் இதை முடித்து நடந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு தாத்தா கடை இருந்துச்சு, அங்கேருந்து ஒரு பெப்சியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றோம். பாய்.